வணக்கம் நண்பர்களே. திருப்பதி ஏழுமலையான் தரிசிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனாலும் நமக்கு நம்முடைய குறையை அவனிடம் கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும். அது மட்டும் அல்லாது அவருக்கு என்ன அலங்காரம் செய்திருந்தார்கள். பச்சை பட்டா, சிகப்பு பட்டா, எத்தனை முறை பார்த்தாலும் எப்பொழுதும் ஞாபகம் வருவதில்லை. அடுத்த முறையாவது சரியாக பார்த்து மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைத்திருப்போம். இது நமக்கு மட்டும் ஏற்படுகின்ற ஓர் உணர்வு அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் உள்ள பொதுவான உணர்வு தான். இந்த உணர்வு ஏற்பட காரணம் நாம் அனைவரும் மறந்து போகின்றோமா, அல்லது நமது நினைவுகள் அங்கே ஸ்தம்பித்து போகின்றதா? பெருமாளை நாம் தரிசனம் செய்கின்ற இடத்தில் ஒரு விசேஷ சக்தி இருப்பதால் தான் நாம் அதனை மறந்து விடுகிறோம் என்றும், இல்லை நாம் அவரை சில வினாடிகள் மட்டுமே பார்க்கின்றோம், அதனால் நம் மனதில் அதனை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இவ்வாறு நாம் நினைப்பதன் பின்னணியில் ஒரு மர்மம் இருப்பதாகவே தோன்றுகின்றது. இதற்கு கூட்ட நெரிசல் மட்டும் காரணம் அல்ல, அங்கே தேவலோக சக்திகள் விளையாடுகின்றது. குலசேகர ஆழ்வார் அவர்கள் ஏழுமலையானை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா உன் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனோ என்று பாடியிருக்கிறார். இதன் விளக்கம், ஏழுமலையானை பார்ப்பதற்கு துறவிகள், சாதுக்கள் மற்றும் உண்மையான பக்தர்கள் மட்டும் வந்தால் ஓரளவிற்கு அந்த நினைவுகள் நாம் நினைவில் வைத்து கொள்ள முடியும். ஆனால் சாதாரண மக்களால் அந்த அதிகப்படியான சக்தியோடு போட்டி போட்டு வெல்ல முடியாது. காரணம், தெய்வீக சக்தியின் அதிர்வலைகள் அதிக ஆற்றலோடு அந்த இடத்தில் செயல்படுகின்றது. கருடாழ்வார் சன்னதியில் இருந்து கர்ப்பாலயம் வரையிலும் இருக்கும் ஒரு இடம் மிக சக்தி வாய்ந்த இடமாக அறியப்படுகின்றது. அதற்கு காரணம், தேவர்கள், கருடர், கந்தர்வர், யாட்சர், ராட்சசர் முதலிய இனங்களைச் சேர்ந்த தேவதைகள் எல்லோரும் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருப்பதால் தான். குமாரதாரா என்ற தீர்த்தத்தில் எப்பவும் தவம் இருக்கும் முருகப்பெருமான் தினமும் சுவாமியை தரிசனம் செய்ய வந்து செல்கிறார். அது மட்டும் அல்லாது பல தேவதைகளும் கர்ப்ப கிரகத்தில் சுவாமியை வணங்க வருவார்கள். அவர்களுடைய வருகையினால் சக்தி வலயங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இதேபோல் மனிதர்களுக்கும் ஒரு விதமான அறிவு அலைகள் இருக்கும். ஆனால் அந்த சக்தியானது தேவதைகளின் அதிக சக்திக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போய்விடுகின்றது. அதனால்தான் நாம் திருமாலிடம் என்ன வரம் கேட்க வந்தோமோ அதனை மறந்து விடுகிறோம். அதேபோல் கருவறையில் சாமியை தரிசித்த ஞாபகங்களும் மூளையில் தங்காமல் மறைந்து விடுகின்றது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் சக்தி வலயத்தின் மிக தீவிரமான தாக்குதலால் மனிதர்களுக்கு ஏற்படும் மாற்றங்களாகும். இப்பொழுது நமக்கு ஓரளவு புரிந்திருக்கும், ஏன் சீனிவாச பெருமாளை நாம் கருவறையில் தரிசனம் செய்யும் போது பிரார்த்திக்க முடியாமல் போவதன் மர்மம் என்னவென்று. அவரை முடிந்தவரையில் கண்களால் பார்த்து மனதினால் சிந்தித்தால் போதும், நமக்கு வேண்டியதை அவர் கிள்ளி கொடுப்பதில்லை, அள்ளியே கொடுப்பார். நம்முடைய அனைத்து கவலைகளையும் தீர்ப்பார். நமது முன்னோர்கள் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் என்று சும்மாவா சொன்னார்கள்? இனிவரும் அத்தியாயங்களில் திருமாலின் திருவுருவ சிலையில் உள்ள மெய்சிலிர்க்க வைக்கும் ரகசியங்களை பற்றி அறிவோம்.